Hi friends, welcome back to Pibli Pops channel. இன்னைக்கு நம்ம ஒரு சுக்கா வெரைட்டி தாங்க செய்ய போறோம். நார்மலாவே சுக்கானா என்ன நினைப்பீங்க? மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா தானங்க நினைப்பீங்க. இன்னைக்கு வெஜிடேரியன்ல குட்டி குட்டி சோயா வச்சு நம்ம சுக்கா ரெசிபி செய்ய போறோம். இது எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே செம்மையா இருக்கும். மெயினா நீங்க வெறும் சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிட்டீங்கனாலே அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. இதை இன்னைக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு ட்ரையான பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, வரமல்லி, அது கூட 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், இது கூடயே காரத்துக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருகி போகாமல் நல்லா சிம்மில் வச்சு மணம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 துண்டு குட்டி குட்டியாக போட்டிருக்கேன் நான். ஒரு 4-5 துண்டு பட்டை மட்டும் சேர்த்திக்கலாம். இது தாங்க பேஸ் மசாலா. இதை எண்ணெய் விடாமல் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜார் தண்ணி இல்லாத மிக்ஸி ஜார், ட்ரையாக இருக்க மிக்ஸி ஜாரில் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 to 4 months அளவுக்கு இந்த பொடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா விதமான நான்வெஜ் ஐட்டமுக்கு, குழம்புக்கு, சுக்கா, வறுவல், இல்லை வெஜ்லேயே நீங்கள் பொரியல் செஞ்சாலும் லேசாக மேலே தூவி விட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, மணமாகவும் இருக்கும். இதுதான் அந்த பொடி. இந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து வதக்கி அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு தக்காளி, நல்லா பெரிய தக்காளி இறக்கங்காட்டிக்கு ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இது 2 மட்டும்தான் நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். வேறு எதுவுமே நான் இது கூட சேர்த்துலைங்க. வெங்காயம் ப்ரௌன் கலராக வரணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்தோடனையும் தக்காளியும் சேர்த்து வதக்கி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிட்டு இது கூட இஞ்சி பூண்டு தட்டி வச்சது நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, தக்காளி வெங்காய பேஸ்ட்டை மட்டும் இது கூட சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம தக்காளி வெங்காயம் எண்ணெயில் தான் வதக்கியிருக்கோம். அதனால் அவ்வளோ காலம் ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக வதக்கினா போதும். இது கூடவே நான் இன்றைக்கி குட்டி குட்டி சோயாவை ஆல்ரெடி நல்லா சுடுதண்ணியில் போட்டு அது நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து நல்லா புளிஞ்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா இது கூட வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டுங்க. இந்த சோயா இந்த மசாலாவில் பிளெண்ட் ஆகணும். இது ஒரு 2 to 5 minutes நீங்கள் விட்டிங்கன்னா இது நல்லா இந்த மசாலா கூட நல்லா பிளெண்ட் ஆயிரும். அப்பப்போ அடிப்பத்திக்காமல் கிளறி மட்டும் விட்டுருங்க. ரொம்ப தண்ணியெல்லாம் நம்ம இது கூட விட வேணாம். இந்த மசாலாவில் அரைச்சி ஊற்றின தண்ணியே கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்திக்கலாம். இது இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரையும் இந்த மசாலா பவுடரையும் இது கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம ஆல்ரெடி பெப்பரை இது கூட சேர்த்துருக்கோங்க. அதுவே கரெக்டாக இருக்கும் காரம். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் வரமிளகா ஆட் பண்ணி தாளிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். காரத்தை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த நம்ம வதக்கி அரைக்கிறங்காட்டிக்கு இந்த பவுட்ரு அப்படியே பிளாக் கலரில் வருங்க. கடைசியாக ஃபைனல் எண்டிங்க்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கருவேப்பிலை மட்டும் மேலே தூவி அப்படியே பெரட்டி ஒரு 2 minutes இந்த சூட்லேயே வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான சுக்கா ரெடி. இதை நீங்கள் நான்வெஜ்ஜுக்கும் இதே ஸ்டைல் ட்ரை பண்ணலாங்க. மட்டனுக்கு மட்டும் நீங்கள் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சிக்கன் அப்படியே வெந்துடும், நீங்கள் ஓப்பனில் குக் பண்ணாலே வெந்துடும். இந்த வெஜிடேரியன் சுக்காவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது தயிர் சாப்பாடு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை.